அசைவம் சாப்பிடுவோர் இந்து முன்னணியில் இருக்க முடியாது. அசைவம் சாப்பிட்றவங்க பிஜேபியில இருக்க முடியாது. அசைவம் சாப்பிட்றவங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்க முடியாது. அதான் நம்ம கொள்கைன்னு முதல்ல உங்க கட்சியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இல்ல அசைவம் சாப்பிடுறவங்களே சில நாள் விரதம் இருக்கிறதுலாம் இருக்கு. விரதம் இருக்கிறது இந்த மாநாட்டுக்கே நயினார் நாகேந்திரன் விரதம் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. நயினார் நாகேந்திரன் விரதம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், அவங்க கான்செப்ட். இப்போ அர்ஜுன் சம்பத் என்ன பேசியிருக்காரு, திருவண்ணாமலை நகர புனித நகர அறிவிக்கணும், டாஸ்மாகையும் அசைவ உணவு கடைகள்லாம் மூடணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அசைவம் சாப்பிடுவது என்பது இழிவானது அப்படின்ற கான்செப்ட்ல அவங்க பேசுறாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, மதுரையில் பாண்டி கோயில் கிடா வெட்டி சாப்பிடக்கூடிய குலதெய்வ வழிபாட்டை பின்பற்றக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இழிவான மரபை கொண்டவர்கள். அழகர் கோயிலில் அங்கே ஒரு பழமுதிர் சோலை கீழே அழகர் கோயிலுக்கு முன்னாடி பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி டெய்லி கிடா வெட்டி சாப்பிட்றோம் நாங்கள் மதுரையில். பல லட்சம் பேர் வந்து சாப்பிட்றாங்க. அவர்களெல்லாம் இழிவானவர்கள் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குலதெய்வ கோயிலும் அசைவம் தான் சாப்பிட்றோம். இல்லை எல்லா கோயிலையும் கிடா வெட்ட முடியாதுல்ல. எல்லா கோயிலும் கிடா வெட்டன்ற கோரிக்கை இப்போ யாரும் வைக்கல. அதே சமயம் எப்படி அந்தந்த வழிபாட்டு முறைன்னு இல்லை அதான் மதிக்கணும். இப்போ அதான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலில் கிடா வெட்டணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சா அது சரியில்லைன்றது தான் கரெக்டு. அதே சமயம் அவங்க வந்து நாங்கள் அந்த சைவ வழிபாட்டு முறை இருக்குல்ல, நீங்கள் பொங்கல் வைக்கிறீங்க, கடவுளுக்கு பொங்கல் வச்சு படைக்கிறீங்க, வேறு வேறு நைவேத்தியங்கள்லாம் பண்ணுறீங்க, லட்டு வைக்கிறீங்க, வேறு இதெல்லாம் கடவுளுக்கு படைக்கிறீங்க. இங்கே இன்னொரு குலதெய்வ வழிபாட்டு முறையில் கறியை படையலாக படைக்கிறாங்க. நீ பொங்கல் வைக்காத, நீ வேற கேசரி வைக்காத, அந்த கடவுளுக்கு இந்த நைவேத்தியம் நீ வைக்காத, சாமிக்கு தயிர் சாதம் கொடுக்காத, புளி சாதமாக படையலாக வைக்காத அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்குருவாங்களா? இப்போ அந்த வழிபாட்டு முறையை பற்றி யாருமே இப்போ கேள்வி எழுப்பலை. அப்போ இந்த வழிபாட்டு முறை நீ எப்படி கேள்வி எழுப்புற? உனக்கு வழிபாட்டு முறை உயர்ந்தது என்றால் எங்களுக்கு இந்த வழிபாட்டு முறை உயர்ந்தது. நாங்கள் 2 வழிபாட்டையும் இதாக சரியாக தான் பார்க்குறோம். அறுபடை வீடுகளையும் பாதுகாக்கணும். என்ன பிரச்சனை இருக்குது அறுபடை வீடுகளில் சொல்லுங்கள், சொல்லட்டும். அவங்க யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்? யார்கிட்ட இருந்து அந்த பண்பாட்டை பாதுகாக்கணும்? அறுபடை வீடுகளில் தமிழ் இல்லை, அதுக்கு பேசுவாங்களா அவங்க? சமஸ்கிருதத்திலிருந்து தமிழை பாதுகாக்கணும். அங்கே உள்ள பார்ப்பன பூசாரிலிருந்து கோயிலை பாதுகாக்கணும். தமிழர்களை உள்ள விடுவாங்களா? இவ்வளவு நாள் இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை தானே அதுக்கு பொறுப்பு. இந்து சமய அறநிலையத்துறை சேர்த்து தான் சொல்றோம்.